இதுதான் தமிழகத்தின் 2 பெரிய அவங்களா தான் கொடுத்தாங்க. அதுதாங்க வரேன். கொடுத்த காசுலாம் சேர்த்து வச்சு ரோல்ஸ் ரைஸ் ரேஞ்ச் ரோவர் வாங்குறோம்ல. இப்போ அதை வித்தோ அடமான வச்சு கொடுக்க போறீங்க. நான் சொல்றேன் பிரச்சனை அவங்களுக்கு அந்த இடத்துல நிற்கிறாங்க. நீங்க இது பண்றீங்க. இவர் தமிழ் தேசியமா? தமிழ் தேசியம்னா என்ன? அப்போ சிவந்தி ஆதித்தனார் ஐயாவோ மாப்போசி என்னது ஹோல் அத்தாரிட்டி நீங்களா? பிரபாகரன் ஐயா பேசின தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரா சீமான் அண்ணன்? நான் அதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். தெளிவாக சொல்கிறேன், தமிழகத்திற்கு 2 பிரச்சனை தான் நாங்கள் பார்க்குறோம். ஒன்று இந்த ஒரு நிதி கூட்டம், அது நீங்கள் உதயநிதி இல்லை உங்களை மாதிரி பணம் சம்பாதிக்கிற கூட்டமாக இருந்தால் பிரச்சனை. பதில் வாங்கிக்கங்க, என்னை பேச விட மாட்டீங்க. இன்ப நிதி, உதயநிதி, கருணாநிதின்ற ஒரு பிரச்சனை சொல்கிறோம்ல, அந்த நிதி எப்படி ஒரு பிரச்சனையோ இந்த திரள் நிதி ஈக்குவலான ஒரு பிரச்சனை தான். இவ்வளவு நாள் வாங்கிட்டு இன்னைக்கு கொடுத்து கூப்பிடுன்ற வார்த்தை எங்கேருந்து வருது? மற்ற கட்சிக்காரங்களையும் சேர்த்து கூப்பிடுன்ற ஏன் வருது? இன்னைக்கு நீங்கள் திரள் நிதின்னு நாம் தமிழை கிண்டல் பண்ணுறீங்க. அன்னைக்கு திமுக ஆரம்ப காலகட்டங்களே, திக ஆரம்ப காலகட்டங்களே தொண்டர்கள் கொடுத்த காசுல தான் கட்சியை நடத்தினாங்க. நீங்கள் உங்கள்ட்ட காசு இருக்கு, நடிகராக இருந்திருக்கிறீங்க. கரெக்டு. அன்னைக்கு இந்த திரள் நிதியை வாங்கி அறிஞர் அண்ணா என்ன காரில் போனார்னு சொல்லுங்க. அறிஞர் அண்ணா எந்த ஈசிஆர் பங்களாவில் இருந்தார்னு சொல்லுங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை செய்யறதுக்கு 750 லிட்டர் தண்ணி ஆகும்னு சொல்கிறீங்க. ஆனால் குடும்பமே ஜீன்ஸ் பேண்ட் போட்ட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. போடுவீங்களா ப்ரொமோவில்? கார் ஓட்டக்கூடாது, அயல்நாட்டு கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இசுசு, ஃபார்ச்சுனர், ரேஞ்ச் ரோவர், என்ன கார் இதெல்லாம்? நடிகர்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அரசியலுக்கு வந்தால் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு விஜய் சார். நான் நடிப்பேன், படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அரசியல் பண்ணுவேன்னு சொல்கிறார் அவர். இதில் யார் நடிகர், யார் தலைவர்? இன்னைக்கு கள்ளக்குறிச்சி அப்படின்னு கரூரில் துயர சம்பவம் நடந்தது 2வது நாள் 3வது நாள் ஒருத்தர் படம் ரிலீஸ் பண்ணுறாரு. துக்கத்தில் இருக்கிறன்ற பேரில் ஒருத்தர் படம் ரிலீஸ் பண்ணுறாரு, இட்லி கடைன்னு. ஒரு அமைச்சர் போய் இட்லி பொட்டலங்கள் கொடுத்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாரு. இன்னொரு கட்சி தலைவர் சீமான் அண்ணனும் சாட்டை துருமன் அண்ணனும் போய் அந்த படத்துக்கு ரிவ்யூ எழுதுறீங்க.